பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அல்லேலூயா. பாருங்கள், இதோட முந்தின வசனத்தை பார்த்தோம்னா நேற்றைய தினத்தில் தியானித்தோம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. அதோட கண்டினியூஷன் தான். அது எப்படி விடுதலை ஆயிடுச்சு? அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாருங்க, அந்த நியாய பிரமாணம் யாராலுமே முழுமையாக கை கொள்ள முடியவில்லை. மனிதனாய் பிறந்த யாராலுமே நியாய பிரமாணத்தை கை கொள்ள முடியவில்லை. அதில் ஆண்டவர் கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். கட்டளைகள் மொத்தமாக பார்த்தால் 613 கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இது யாருமே முழுமையாக கை கொள்ள முடியவில்லை. அதனாலே தேவன் தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி வார்த்தையாகிய தேவன் மாம்சமாகி அந்த நியாய பிரமாணத்தை முழுமையாக கை கொண்டவர் ஒருவரே, அதுதான் இயேசு கிறிஸ்து. அவர் நியாய பிரமாணம் முழுவதையும், அதாவது நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகும் மனிதன், பாவியாகிய மனிதன், ஆதாம் தொடங்கி ஆதாம் வழியில் வருகிற எல்லாரும் பாவிகள் தான். எல்லாரும் அந்த பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி அந்த பாவ மாம்சம், பாவ மனிதனுடைய அந்த சாயலோடு அவர் இந்த பூமிக்கு அவர் மனூறு எடுக்கிறார். அந்த பாவத்தை போக்கும் பலியாகவும், எப்படி ஒரு மனிதன் ஆதாமின் பாவத்தின் நிமித்தம் முழு மனுக்குலமும் பாவத்துக்குள் உட்படுத்தப்பட்டது போல, ஒரே ஒரு மனிதன், ஒரே ஒரு தேவகுமாரன், மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அவர் கல்வாரி சிலுவையிலே தனியே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து அந்த ஒரே ஒரு பலி நிமித்தம் முழு மனுக்குலமும் ரட்சிக்கப்படும்படியாக இயேசு கிறிஸ்து எனக்காக தான் மரித்தார் என்று யாரெல்லாம் இருதயத்தில் விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ரட்சிப்புக்களே, பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக. பாருங்கள், அதை தான் இங்கே வாசிக்கிறோம். தம்முடைய குமாரனை பாவ வம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாமிசத்தின் கிரியைகள் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மாமிசத்தின் கிரியைகள், கோபங்கள், எரிச்சல்கள், விரோதங்கள், பகைகள், வைராக்கியங்கள், முறுமுறுப்புகள், சண்டைகள், எல்லா கோப தாபங்கள், எல்லாம் வேசித்தனம், விபச்சாரத்தனம், எல்லா அசுத்தம், காம விகாரம் எல்லாமே அதற்குள் அடங்கியிருக்கிறது. வைராக்கியம் எல்லாமே. பாருங்கள், இந்த மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறார். பாருங்கள், மாமிசத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் மாமிசத்தின்படி நடவாமல், வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, மாமிசத்தின் கிரியின்படி நடவாமல், சுய சிந்தையின்படி, தன்னுடைய ஜென்ம சுபாவத்தின்படி நடவாமல், ஆண்டவருக்கென்று முழுமையாக அர்ப்பணித்து, பாருங்கள், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் என்றால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி நாம் நடக்கும்போது,
என்ற ஆண்டவரை இருதயத்தை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ அன்றே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து விட்டார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுப்பார். நம்ம உள்ளான மனிதனிடம் அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மக்கிட்ட திட்டமாக வெளிப்படுத்துவார். இப்படி நடக்கணும், இப்படி செய்யணும், இப்படி செய்யாத, இதை பண்ண, அதை பண்ணாத, இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக கொடுப்பார். அதற்கு செவி கொடுத்து நாம் நடப்போம் என்றால் ஆவியின்படி நடக்கிற பிள்ளைகள். நாம் அதற்கு செவி கொடுக்காமல் தன்னுடைய மாமிசத்தின் பிரகாரம் உள்ள செவியை கொடுத்து நாம் நடந்தோம் என்றால் மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள். மாமிசத்தின்படி நடக்காமல் பாருங்கள், மாமிசத்தின்படி நடக்காமல் ஆவின்படி நடக்கிற நம்மிடத்தில் ஆவியான நம்மளோடு சொல்லிட்டு இருக்கார். ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தின் நீதி, ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வந்தேன் அல்ல, அதை நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நியாயப்பிரமாணத்தை முழுமையாக நிறைவேற்றி முடித்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அவர் வழியில் நடக்கிற நாம் அந்த நியாயப்பிரமாணத்தை அவர் முழுமையாக ஒரு வரியில் சொல்லணும்னா அன்பு, ஆவியின் பிரமாணம் அன்பு. தேவனிடத்தில் உன் முழு இருதயத்துடன் உன் முழு ஆத்துமோடு முழு பலத்தோடு நீ அன்பு கூற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் நியாயப்பிரமாணத்தை முழுமையாக கை கொள்வதற்கு இந்த அன்பே பிரதானம். இந்த அன்பை கை கொண்டால் நாம் முழுமையாக நிறைவேற்றி விடுவோம் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அவர் வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். அவர் 33.5 வருடங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து அவர் நமக்கு ரோல் மாடலாக வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். நாம் அந்த அன்பை காமிக்க வேண்டும். அவர் அதற்காகத்தான் அவர் இந்த பூமியில் வந்து மனு உருவெடுத்து அவர் வாழ்ந்து காண்பித்து நமக்கு மாதிரியாக அவர் விட்டு சென்றிருக்கிறார். பாருங்கள், அப்போ நாம் மாமிசத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். எஸ், நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறணும், நம்மிடத்தில் நிறைவேறணும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதற்காகத்தான் இந்த காரியங்கள் எல்லாமே செய்திருக்கிறார். தேவன் அந்த பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்து தேவனிடத்தில் இருந்திருக்கலாம், பிதாவிட்டிருந்து தன்னை பிரித்து கொண்டு இந்த பூமிக்கு மனித சாயலின்படி அவர் வந்து வாழ்ந்து அவர் முழு மனுக்குலவும் பாவத்தில் விழுந்து கிடக்கிறதே என்று தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலேயே நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஒன்று தான் நாம் அர்ப்பணித்து ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுப்பது. மாமிசத்தின்படி நடந்தால் அழிந்து விடுவோம், ஆவின்படி நடந்தால் பிழைப்போம். நாம் ஆவியின்படி நடக்கக்கூடிய பிள்ளைகள். ஆவியினாலே நாம் திரும்ப பிறக்கப்பட்டிருக்கிறோம், மறுபடி பிறக்கிற அனுபவத்துக்குள் வந்திருக்கிறோம். மாமிசத்தின்படி நாம் ஒருபோதும் நடக்கக்கூடாது. மாமிச சிந்தை நம்மளுடைய சிந்தைகளில் இருக்கக்கூடாது. மாமிசத்தின் செயல்பாடுகள் எதுவுமே நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடாது. நம்மளுடைய நினைவுகளை மாமிசத்தின் நினைவுகள் இருக்கக்கூடாது. நம் மனிதன் வெளிப்புறத்தை பார்க்கிறான், இருதயத்தின் ஆழத்தை காண்கிறவர் கர்த்தர். நாம் முழுமையாக அர்ப்பணிப்போமா? மாமிசத்தின்படி நடவாமல், ஆண்டவரே என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன், என்னால் சுயமாக எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது ஆண்டவரே, நீங்களே என்னை ஏற்றெடுத்து நடத்துங்கப்பா, அதற்கு முழுமையாக நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அன்பும் இறக்கும் இந்த பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்க கத்தாவே. இந்த அருமையான நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு பேசினரே, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த 2025 வருடத்தின் ஆண்டவரே ஜூன் மாதத்தின் 18ஆம் தேதியை காண கிருபை செய்திரே, உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி தகப்பனே. அப்பா, நாங்கள் ஒருபோதும் மாமிசத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே அப்பா எங்களை நீர்
மீட்டெடுத்திருக்கிறீர், பிரித்தெடுத்திருக்கிறீர், உம்முடைய பிள்ளையை மாற்றியிருக்கிறீர். எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய அப்பா நடக்கையை பரிசுத்தப்படுத்துங்க, சிந்தைகளை பரிசுத்தப்படுத்துங்க, செயல்பாடுகளை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா மனிதன் வெளிப்புறத்தை பார்க்கிறான், இருதயத்தின் ஆழத்தை காண்கிறவர் நீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு பயந்து நாங்கள் நடக்கும்படியாக ஆண்டவரே அப்பா முழுமையாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். உம்முடைய சித்தத்தைப்படி நடக்கும்போது நியாயப்பிரமாணத்தின் நீதி எல்லாம் நிறைவேற்றும்படி ஆண்டவரே அப்பா எங்களை ஆண்டவரே நியாயப்பிரமாணத்தின் நீதி எல்லாத்தையும் நிறைவேற்றும்படிக்கே நீர் இந்த பூமிக்கு வந்தீரே அப்பா. உமையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தீரே, உடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே எங்களை மீட்டு எடுத்திருக்கிறீரே அப்பா. ஸ்தோத்திர கத்தாவே, அதை நினைத்து நன்றி இருதயத்தோடு ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்க கத்தாவே. இந்த புதிய நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. நான் எங்களை ஆண்டவரே மாமிசத்தின்படி நாங்கள் சிந்திக்கிற எல்லா காரியங்களையும் அப்பா எடுத்து போடுங்க அப்பா. ஆண்டவரே ஆவின்படி சிந்திக்கிற பிள்ளைகளாக, ஆவின்படி செயல்படுகிற பிள்ளைகளாக, ஆவின்படி நடக்கும்படியாக ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார், கிறிஸ்து எனக்குள்ளே வாசம் செய்கிறார். நான் தனியாக இல்லை, நான் ஆவினால் மறுபடி பிறக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஆண்டவருடைய பிள்ளை. இந்த சரீரம் தேவனுக்கு சொந்தமான சரீரம். என்னுடைய சிந்தைகள் செயல்பாடுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அடங்கியிருக்கிறது என்று அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவோட அடிமை என்னோடு ஆண்டவரே நீரை இடைப்பட்டீர் ஆண்டவரே. முழுமையாக தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். மாமிசத்தினால் வருகிற சுய விருப்பங்கள் ஆண்டவரே அப்பா, தான் என்கிற அந்த மேட்டிமைகள், அகந்தைகள் எல்லாத்தையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே அப்பா. உண்மை போல மாற்றுங்கப்பா. தாழ்மையை எங்களுக்குள்ளே கட்டளிடுங்க ஆண்டவரே அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், உண்மை உயர்த்துகிறோம். எங்களை பெருமை பாராட்டி சொல்வதுக்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உடைய சுத்த கிருபை ஆண்டவரே. உடைய சமூகத்தை எங்களை முற்றிலும் முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமாடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ்.